8th ஸ்டாண்டர்ட் இயல் 6ல் புணர்ச்சிக்குள்ள புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் ஒன், விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும். 5, 4, 3, 2. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். ரெண்டாவது கொஷின், பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு, தோன்றல், தெரிதல், கெடுதல். இதுக்கு ஆன்சர் வந்து இயல்பு ஆ. அடுத்தது பொறுத்துக பாருங்க. ஃபஸ்ட்டு மட்பாண்டம், இது வந்து திரிதல் விகாரம். ஏன்னா மண் கூட்டல் பாண்டம் அப்படின்னு தான் பிரிப்போம் இல்லையா, அது வந்து ஈட்டா மாதிரி இருக்குல்ல, அதனால திரிதல் விகாரம். மரவேர் கெடுதல் விகாரம். மரம் கூட்டல் வேர்னு நம்ம பிரிப்போம், இம்மு வந்து போயிடுது இல்லையா, அதனால் கெடுதல் விகாரம் 2. மணிமுடி இயல்பு புணர்ச்சி. இதை நீங்கள் பிரிச்சிங்கனாலும் மணி கூட்டல் முடி அப்படின்னு தான் பிரியும், அது எந்த சேஞ்சுமே ஆகலைல்ல, அதனால் அது இயல்பு புணர்ச்சி 3வது. கடைத்தெரு தோன்றல் விகாரம். இது என்னென்னா கடை கூட்டல் தெரு அப்படின்னு பிரிப்போம், அந்த இத்துன்னு இடையில வந்திருக்கு இல்லையா, தோன்றிருக்கு, அதனால் இது தோன்றல் விகாரம். புரியுதா? மட்பாண்டம் திரிதல் விகாரம், மரவேர் கெடுதல் விகாரம், மணிமுடி இயல்பு புணர்ச்சி, கடைத்தெரு தோன்றல் விகாரம். அடுத்தது சிறுவினா, இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பேஜ் நம்பர் 139ல் இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் ஹெட்டிங்க்கு கீழே இருக்குது பாருங்கள். நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும். எடுத்துக்காட்டு, தாய் கூட்டல் மொழி தாய்மொழி, இரு சொற்களிலும் எம்மாற்றமும் நிகழவில்லை. அது அப்படியே வருதில்ல, தாய்மொழிங்கிறது எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே வருதில்ல, அதனால இதுதான் இயல்பு புணர்ச்சி. நெக்ஸ்ட் கொஷின், மரக்கட்டில் இச்சொல்லை பிரித்து எழுதி புணர்ச்சியை விளக்குக. மரம் கூட்டல் கட்டில் திரிதல் விகார புணர்ச்சியின்படி இம் என்பது ஈக்காக தெரிந்து மரக்கட்டில் என புணர்ந்தது. 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வது உண்டு. கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரமை மறைந்து தோன்றல் விகாரத்தின்படி இக்கென்று மெய்யெழுத்து தோன்றியது. அதாவது மரம் கூட்டல் கட்டில்ங்கிறது மரக்கட்டிலாக மாறி இருக்குல்ல, அந்த இக்கு இம்முங்கிறது போயிட்டு இக்குன்னு வந்து தோன்றிருக்கு. புரியுதா? அவ்வளோதான். அடுத்தது வந்து பின்வரும் மரபு தொடர்களை பொருளோடு பொருத்துக. ஆயிரங்காலத்து பயிர். ஆயிரங்காலத்து பயிர்ங்கிறது நீண்ட காலமாக இருப்பது 1. கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். பின்வரும் மரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. வாழையடி வாழையாக. முகலாய மன்னர்கள் வாழையடி வாழையாக இந்தியாவை ஆட்சி செய்தனர். 2வது, முதலை கண்ணீர். காவலரிடம் மாட்டிக்கொண்ட திருடன் தான் திருடவில்லை என்று முதலை கண்ணீர் வடித்தான். 3வது, எடுப்பார் கைப்பிள்ளை. ரகு சுயமாக யோசிக்காமல் எடுப்பார் கைப்பிள்ளை போல செயல்படுகிறான். அவ்வளோதான். அடுத்தது கட்டுரை எழுதுக. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். முன்னுரை. பெற்ற பிள்ளை உன்னை கைவிட்டாலும் கற்ற கல்வி உன்னை கைவிட்டாலும் நீ பழகிய கைத்தொழில் உன்னை கைவிடாமல் காப்பாற்றும் என்பது ஆன்றோர் வாக்கு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இக்கட்டுரை வலியுறுத்தி நிற்கிறது. அடுத்தது ஹெட்டிங், கைத்தொழிலின் அவசியம். ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள், புள்ளிக்கணக்கு வாழ்க்கைக்கு உதவாது என்பார்கள். அது உண்மையே. நாம் கற்கும் கல்வியும் நம் எதிர்காலத்திற்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுக்கிறதா என்றால் இல்லை. படித்து முடித்து பட்டம் பெற்று பின்னர் வேலை தேடும்போது தான் தெரியும், ஏதாவது ஒரு கைத்தொழிலாவது கற்றிருக்கலாமே என்று யோசிப்போம். கைத்தொழில் வகைகள்.
பாய் பின்னுதல், கூடை பின்னுதல், அலங்கார பொம்மைகள் செய்தல், கைவினைப் பொருட்கள் செய்தல், மின்னணு சாதனங்கள் பழுது பார்த்தல், கைபேசி பழுது பார்த்தல் என பல வகை கைத்தொழில்கள் உள்ளன. கைத்தொழிலின் பயன்கள். கைத்தொழில் கற்றால் படித்து வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிக்க தேவையில்லை. கைத்தொழில் கற்றவுடன் வேலை தரும். வீட்டில் உள்ள பொருட்களை நாமே சரி செய்யலாம். கைத்தொழில்களை நாம் கற்றோம், அதன் மூலம் பிறருக்கு அதனை கற்றுக் கொடுத்தும் பொருளீட்டலாம். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம். கைத்தொழிலால் தோன்றிய கல்வி. தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, சிறுதொழில் கல்வி ஆகியவையெல்லாம் கைத்தொழில்களை அடிப்படையாக கொண்டே தொடங்கப்பட்டன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறுதொழில் பயிற்சி, குறுந்தொழில் பயிற்சிக்காக கைத்தொழில்கள் பலவற்றை இன்று தொழிற்கல்வி நிலையங்களில் கற்றுக் கொடுக்கின்றனர். முடிவுரை. வறுமையினால் பசி என்று வரக்கூடிய ஒருவனுக்கு ஒரு மீனை கொடுப்பதை விட மீன்பிடிக்க கற்றுக் கொடுத்து ஒரு தூண்டிலை வாங்கி கொடுக்கலாம். அவருடைய வறுமையை நீண்ட காலம் போக்கும். இதுதான் கைத்தொழிலின் சிறப்பாகும். அவ்வளோதான். கட்டுரை பார்த்துக்கோங்க, எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மொழியோடு விளையாடு. ஊர்களையும் அவற்றின் சிறப்புகளையும் அறிவோம். ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம் பாருங்கள். சிவகாசி. சிவகாசியில் என்ன ஃபேமஸ் இருக்குன்னா பட்டாசு பாருங்கள். சிவகாசி பட்டாசு. ரெண்டாவது திருப்பாச்சி கொடுத்துருக்காங்க. திருப்பாச்சி அரிவாள். 5ஆவதுல இருக்கு பாருங்கள். 7 திருநெல்வேலி. திருநெல்வேலி அல்வா. அடுத்தது 12 கொடுத்துருக்காங்க. கோவில்பட்டி கடலை மிட்டாய். அடுத்து வளமிருந்த இடம் மதுரை. மதுரையில் என்ன ஃபேமஸ்ஸு? மல்லிகை. 3ஆவது பாருங்கள். அடுத்தது 4 பன்ருட்டி பலாப்பழம். வளமிருந்த இடம் மணப்பாறை முறுக்கு. அடுத்து மேலிருந்து கீழ் பாருங்கள். ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் பட்டுப்புடவை. மேலேருந்து கீழே 1ல் பாருங்கள், மேலேருந்து கீழே பட்டுப்புடவை. 2 சேலம். சேலம் மாம்பழம். மேலேருந்து கீழே மாம்பழம். 4வது பழனி. பழனி பஞ்சாமிர்தம். லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். 4வது பஞ்சாமிர்தம். மேலிருந்து கீழ். அடுத்து கீழிருந்து மேல் தூத்துக்குடி. உப்பு. 8 ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. 11 திண்டுக்கல் பூட்டு. அவ்வளோதான். அப்படி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க.